இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. பயணம். பயணம் என்பது வாகனங்களில் பயணிக்கப்படுவது மட்டுமல்ல, மனதை பயணிக்கப்படுவதும் கூட பயணம்தான். மனிதனின் மனம் காற்றை விட வேகமானது என்பார்கள். அப்படி பயணிக்கின்ற பயணம் பெரும்பாலும் கடந்த சில நாட்களை மட்டும் காண்கிறது, நிகழ்காலத்தில் இருக்கிறது, எதிர்காலத்தை பற்றிய கனவுகளை சுமந்து செல்கிறது. ஆனால் சிறந்த கற்பனைவாதிக்கு யுகங்களை கடந்தும் கூட பயணிக்க முடியும். அங்கு பின்னோக்கி சென்று பல்லாயிர வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களின் வாழ்க்கையை நிதர்சனமாக காண்கின்ற அழகிய கற்பனை பயணம் மனிதருக்கு உண்டு. அப்படி ஒரு அழகான பயணம் இது. ஒரு நெடும் பயணம், எல்லையற்று விரிகிறது. இலக்கிய பெருவழி. அங்கே செல்லும் நெடும் பயணங்களில் என்னை நானே வாசித்துக் கொள்கிறேன். கம்பரையும் வள்ளுவரையும் சந்திக்க முடிகிறது. ஔவையையும் அதியமானையும் காண முடிகிறது. அகலிகை கல்லாகிறாள், திரௌபதி அமைதி காக்கிறாள், மணிமேகலை தவம் செய்கிறாள், சந்திரமதி வாய்மை காக்கிறாள், கண்ணகி கொதிக்கிறாள், சூர்பனகையோ சூது செய்கிறாள். காலங்களால் கட்டுப்படுத்தப்படாத இப்பெரும் பயணங்களில் ஆதிவாசியாய், அதி விசுவாசியாய், ஆதிக்கவாசியாய் பாத்திரங்களை ஒன்றோடு ஒன்று மாறி மாறி அதில் கலந்து கடந்து வாழ்ந்து செல்வது எவ்வளவு பெருநிறைவு தெரியுமா? மனிதன் தன்னுடைய கற்பனை சக்தியை வைத்து யுகங்களை மட்டுமல்ல, ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் தானாகவே வாழ்ந்து பார்க்க கூட முடியும். மனிதனுடைய மனம் அலைப்பாய்கிறது என்றாலும் கூட அதை கட்டுப்படுத்தும் திறனும் மனிதனுக்கு உண்டு. மனம் காற்றை போல் அழுகிறது, ஆனால் ஒழுக்கமும் மரமும் சேர்ந்து அங்கு கடிவாளம் இடுகிறது. கற்பனைதான் என்றாலும் நேர்த்தியாக இருக்க வேண்டும் பயணம். ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போது அதில் இருக்கும் பொருள், அதில் இருக்கும் சில விஷயங்கள் அதை படிக்கும் போதே நமக்கு காட்சியாக விரிகிறதல்லவா? அப்படித்தான் இந்த கற்பனை உலகமும் அழகானது. நம்மை சுற்றி எவ்வளவு பணி நிமிர்த்தங்கள், அழுத்தங்கள், அசௌகரியங்கள்னு எது சூழ்ந்திருந்தாலும் நம்மை மிக அழகான உலகத்திற்கு வியாபித்து மீண்டும் இருக்கும் இந்த சமநிலைக்கு கொண்டு வரும் கற்பனை சக்தி நமக்கு கிடைத்த அருமருந்து. மறதியும் இது போன்றுதான். சில விஷயங்களை மறக்கவில்லை என்றால் வாழ்க்கை கசப்பாகிக் கொண்டே இருக்கும். மறதி அருமருந்து போல் கற்பனை சுகமருந்து. ஆகையினால் இந்த கற்பனையில் கூட நல்ல விஷயங்களோடு, நல்ல செய்கையோடு, நல்ல மனிதர்களோடு சஞ்சரிப்போம் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்து.